ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் பிளானட். நீங்கள் நம்ம லஞ்சுக்கு ஒரு சைடிஷ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா. எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1/2 கிலோ காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி லைட்டாக அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதை மஞ்சத்தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். ஏன் இதை 5 நிமிஷம் நம்ம வேக வைக்கிறோன்னா அப்போ தான் நம்ம பக்கோடா பண்ணுவோம் கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைனா உள்ளே பச்சையாக அப்படியே வேகாமல் இருக்கும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வாரட்டும். இப்போ இதில் நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். லைட்டாக இப்போ லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கலரி விட்டுட்டு அப்படியே 5 நிமிஷம் விட்டுடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ரெடியாக இருக்குது. வாங்க இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். தனித்தனியாக போடணும். மொத்தமாக போட்டோன்னா மொத்தமாக ஒட்டிடும். இப்போ இதை நம்ம லைட்டாக ஒரு கிளறிக்கலாம். பக்கோடா பண்ணும்போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், எந்த கலரும் ஆட் பண்ணாமல் நேச்சுரலாகவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணி சாப்பிடலாம். இதுக்கு நான் மெயின் டிஷ்ஷாக சாப்பாடு சாம்பார் வச்சுருக்கேன். இது மாதிரி காலிஃப்ளவரை பக்கோடா செஞ்சு சாப்பாடுக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் காலிஃப்ளவரை எப்படி செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது குக்கிங் பிளானட். பாய் பாய்.